The Father's commands means eternal life. யோவான் 12:50. தந்தையின் கட்டளை நிலை வாழ்வு தருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, in the beginning was the Word was with God, the Word was God, in him was life that was the light of men. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. ஆக இறைவன் நம்மோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலையை இந்த முதல் வரிகள் யோவான் நற்செய்தியில் குறிப்பிடுவதை நாம் காணலாம். ஆகவேதான் யோவான் நற்செய்தி வானளாவிய நற்செய்தி என்று போற்றப்படுகிறது. ஒவ்வொரு நற்செய்திக்கும் ஒரு அடையாள ஐக்கன் என்று சொல்லுகின்ற ஒரு படம் உண்டு. மத்தேயுவுக்கு மனித முகம் அல்லது வானதூதர். அவர் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மனிதர் என்பதற்கு துவக்கத்தின் நூல் சொல்லப்பட்டிருப்பது போல அந்த துவக்க அதிகாரங்கள் அந்த படத்தை முன்மொழியும். இரண்டாவது, மார்க் இயேசு காட்டு விலங்குகளோடு இருந்தார் என்று அந்த நற்செய்தி ஆரம்பமாகும். எனவே சிங்கத்தோடு அந்த மார்க் நற்செய்தி அடையாளமிடப்படும். மூன்றாவது, லூக்கா நற்செய்தி ஆரம்பமாவது பலிப்பீடத்தில் சக்கரியாசை பற்றிய இந்த செய்தி வரும். ஆகவே எருது அந்த நற்செய்தியினுடைய அடையாள படமாக அமையும். யோவானுக்கு அந்த கழுகு, பருந்து, வானளாவிய நற்செய்தி. சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவைகளை அல்ல, மிக உயர்ந்தவைகளை அவர் இந்த வாக்கு கடவுளாக இருந்தார். பொழுது படிக்கப்பட்டதே இந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் வானளாவியவை. ஆகவே ஒரு சில கோவில்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த வாசக தாங்கிகள் அந்த பருந்து போல இருக்கும். வானளாவிய நற்செய்தி, ஏனென்றால் இறைவனை சுட்டி காட்டுகின்ற நற்செய்தியாக யோவான் நற்செய்தி அமைகிறது. சென்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், anyone who directs the eyes of love to seek the sight of God may find scattered plentifully throughout the scriptures. This sight alone is our supreme good, and it is to gain this that we are bidden to do whatever we do rightly. எவன் ஒருவன் தன் அன்பு கண்களால் கடவுளின் பார்வை கிடைக்க தேடுகிறானோ அவனுக்கு விவிலியம் முழுவதிலும் நிறைந்திருப்பதை காண்பான். இப்பார்வை மட்டுமே மிக அருமையானது மட்டுமல்ல, அதுவே நாம் நல்ல விதமாக செய்யும் எல்லா காரியங்களின் பயனையும் அடைய செய்யும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் சிந்திப்பது என்பது முதலில் மிக மிக பெரிய காரியம். இரண்டாவது, இவைகளை மறையுறையில் சொல்லி விளக்குவது என்பது கடினம். இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக கொடுப்பதினால் அவைகளை கண்களால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. திருவாசகத்தினுடைய வார்த்தைகள், கடையவே நினை கருணையினார் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் மறுத்தன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே வெறுத்தனை நீ விட்டுடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டுகொள். சாதாரணமாக மேம்போக்காக படித்தால் ஒன்றும் புரியாது.
கொஞ்சம் ஆழமாக சென்றேன் என்றால் கடையவன் நான், இறுதியிலே இருக்கின்றேன், தகுதியற்றவன் நான். எவ்வாறு ஆயக்காரன் ஆலயத்துக்கு தூர நின்று கொண்டு ஆண்டவரே நான் பாவி என்று சொன்னான் அல்லவா, அதே போன்று கடையவன் நான், கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. விடையவனே என்றால் கடவுள் பிறருக்காக விஷத்தை தானே ஏற்றுக்கொண்டார் என்பது இந்து மக்களுடைய புராணம். நாமும் பார்க்கிறோம், இயேசு நம்முடைய பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டதினால்தான் அந்த சிலுவை சாவு. இந்த பாவம் என்ற விஷத்தை சிலுவை மரத்தில் தாங்கிக் கொண்டதினால் கருணையினார் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய். ஆக என்னை விட்டுவிடாதே, என்னை மறுபடியும் பிடித்துக்கொள். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையால், உன்னுடைய அருளை தெரியாததால் நான் உன்னை மறுக்கிறேன், வேண்டாம் என்று சொல்லுகிறேன். என் மணியே, வெறுத்தென்னை விட்டுடுதி கண்டாய், வெறுத்து என்னை விட்டு விடாதே. வினையின் தொகுதி ஒருத்து, என் மேல் இருக்கக்கூடிய பல வகையான பாவ வினைகளின் அந்த தோஷத்தை எல்லாம் முழுமையாக அழித்து என்னை ஆண்டுகொள், என்னை முழுமையாக ஏற்றுக்கொள். நீரே என் ஆண்டவர், நீரே என் தேவன் என்று தோமையார் சொன்னதை போல என்னை ஆண்டுகொள், என் உள்ளத்தில் வந்து நீ வாசம் செய் என்பது இந்த தமிழ் செய்தியினுடைய விளக்கம். Anyone who knows the truth knows the light. மறுபடியும் சென்ட் அகஸ்டின், உண்மையை அறிந்த ஒவ்வொருவனும் ஒளியை காண்கிறான். உண்மை என்னும் ஒளி, இருள் என்பது அறியாமை, ஒளி இல்லாதது. ஆகவே அதில் எந்த விதமான வெளிச்சம் இல்லாமல், புரிதல் இல்லாமல் இருதல். ஆகவேதான் ஞான வெளிச்சம் என்று சொல்லுகின்ற விஸ்டம், அந்த உள்ளொளியை தருகின்ற இறைவனிடம், அந்த பரம தந்தையிடம் நாம் செபிப்போம், வேண்டுவோம். சிற்றாலயத்தில் திருப்பலி ஒரு சிறிய குழு முடிந்தவுடன் ஒரு சிறு பிள்ளை இந்த மூவேளை ஜபத்தை சொல்லி முடித்த பிறகு 3 முறை திரியேக புகழை சொன்னது. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஏன் 3 தடவை சொல்றோம் தெரியுமா? அந்த 3 முறை சொல்வது, முதல் முறை பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு, 2வது முறை சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு, 3வது முறை பரிசுத்த ஆவியாம் பரிசுத்த ஆவிக்கு. இதைத்தான் திருப்பலியிலும் ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று 3 முறை சொல்லுகிறோம் அல்லவா? அந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவியினுடைய ட்ரினிடேரியன் பிரைஸ், ட்ரினிடேரியன் குளோரி, தமத்திருத்துவத்துக்கு கொடுக்கின்ற ஒரு மகிமை. ஆகவே அந்த தமத்திருத்துவத்திற்கு நாம் மரியாதை செலுத்துகின்ற வகையில் இப்படி 3 முறை சொல்லுவதெல்லாம் அந்த திரியேக இறைவனை ஞாபகப்படுத்துவதாகும். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, in your word I find life, truth and freedom. May I never doubt your word or forget your commandments. Increase my love for your word that I may embrace it fully in my life. ஆண்டவராகிய இயேசுவே, உம் வார்த்தையில் வாழ்வையும் விடுதலையும் உண்மையும் காண்கின்றேன். என் வாழ்நாள் எல்லாம் உம் வார்த்தைகளை சந்தேகிக்காமலும் உம் கட்டளைகளை மறவாமலும் இருப்பேனாக. உம் வார்த்தை மீது எனக்கு உண்டான அன்பை அதிகமாக்கும். அதனால் என் வாழ்வில் அவற்றை முழுமையாக கடைபிடிப்பேனாக. எங்கள் வாழ்விலே அர்த்தத்தை கொடுப்பவர் நீர். ஒவ்வொரு பக்தி முயற்சியும் எங்களை உம்மிடம் நெருங்கி வரச் செய்யட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.